வணக்கம். தேசிய புலிகள் காப்பக அதிகார அமைப்பு நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி NTCA கடந்த ஜூன் மாதம் மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19 மாநிலங்களில் 54 புலிகள் காப்பகங்களில் இன்னும் 591 கிராமங்கள் 64,801 குடும்பங்கள் கோர் ஏரியா, அதாவது புலிகள் காப்பகத்தின் மையமான கருவான பகுதியில் வசித்து வருகிறார்கள். இது மிகுந்த கவலை அளிக்கிறது. இவர்களை எல்லாம் விரைவாக வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றி அப்படி வெளியேற்றுவதால் தான் புலிகளை காப்பாற்றுவதில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதாக அந்த கடிதம் இருக்கிறது. இது குறித்து தேசிய அளவில் பல போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியிலும் முதன்முறையாக பழங்குடி மக்கள் சங்கம் இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவசாயிகளும் இது குறித்து போராடி வருகிறார்கள். நம்மிடத்தில் பலர் என்ன இது கிராமத்தையெல்லாம் காலி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, இது உண்மையா, அப்படி ஃபாரஸ்ட்காரங்க மக்களை வெளியேற்றலாம்னு நினைக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த கேள்விக்கு அந்த கடிதம் அது சம்பந்தமான தரவுகள் என்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். சத்தியமங்கலத்தில் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லியிருக்காங்க, லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதில் பல மாநிலங்கள் சொல்லியிருந்தால் கூட தமிழ்நாட்டில் 5 காப்பகங்கள், அதில் 63 கிராமங்கள், அதில் இப்போது அவங்க சொல்கிறது 57 கிராமங்கள் 4,113 குடும்பங்கள் அப்படின்னு NTCA சொல்லியிருக்காங்க. 19 மாநிலங்களை சொல்கிறப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது தமிழ்நாடு அரசு இது குறித்து மௌனம் காப்பது சரியில்லை. இந்த புலிகள் காப்பகங்கள் அதனுடைய கலை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், இந்த வன அதிகாரிகள் இது பற்றி எதுவுமே சொல்கிறதில்ல. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியே அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலை என்னென்னு பார்க்கணும். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிய 57 கோயில்கள் இருப்பதாக அவர்கள் NTCA சொல்லியிருக்காங்க. 200 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது. இதெல்லாம் சொல்லிவிட்டு 7 பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கிறது. இதில் 11 ரெவென்யூ கிராமங்கள் இருக்கிறது. 1,700 குடும்பங்கள். அங்கே சொன்னது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் குடும்பங்களோட எண்ணிக்கை. ஆனால் இங்கே 1,700 குடும்பங்கள் இங்கே வசித்து வருகிறார்கள். இதெல்லாம் கோர் ஏரியாவை ஒட்டி இருக்கிறாங்க. இது கவலை அளிக்கிறது என்று NTCAவினுடைய ஆவணங்கள் கூறுகின்றன. ஆக என்ன இந்த NTCAங்கிறது என்ன, இவங்களுக்கு எங்கிருந்து அதிகாரம் வருது, யார் இவங்க, இந்த புலிகள் காப்பகம் என்றால் என்ன, அது எப்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், கோர் ஏரியானா என்ன, பஃபர் ஏரியானா என்ன, இந்த மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் இந்த புலிகளை காப்பாற்ற முடியுமா போன்ற கேள்விகளை மக்கள் முன்வைக்கிறார்கள். இதற்கு தளவாடி விவசாயிகள் சங்கத்திலிருந்து எங்களுடைய பதில். அதாவது வன உயிரியல் பாதுகாப்பு சட்டம், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட், அது 2006 அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சட்டப்படி தான் இந்த புலிகள் காப்பகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு மேற்கத்திய ஒரு கருத்தாக்கம். மனுஷனே இல்லாமல் தான் புலி வளரும் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை என்பது தான் தாளவாடி விவசாயிகள் சங்கத்தை பொறுத்தவரை ஒரு உறுதியான கருத்து. காலகாலமாக பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த புலிகள் இருக்கின்றன. இந்த NTCA அல்லது WWF போன்ற NGOக்கள் அல்லது வேறு யாரும் இந்த புலிகள் மீது அக்கறை செலுத்துபவர்கள் வெளியிலிருந்து வந்தார்களே, அவர்களெல்லாம் இந்த புலிகள் காப்பாற்றப்படவில்லை. காலகாலமாக வனத்தை ஒட்டி வாழக்கூடிய மக்கள், வனத்துக்குள் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இந்த புலிகளை, இந்த காட்டுயிர்களை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். எனவே தாளவாடி விவசாயிகள் சங்கத்தை பொறுத்தவரையில் விலங்குகள் நம்முடையது, இந்த வனம் நம்முடையது. இந்த விலங்குகளும் மனிதர்களும் இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலை, அதுதான் ஒரு சரியான சூழ்நிலை. இந்த வனத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் கம்யூனிட்டி அப்ரோச், மக்கள் பங்கேற்புடன் கூடிய வனத்தை காப்பாற்றும் முயற்சிகள், வன உயிர்களை காப்பாற்றும் முயற்சிகள் தான் சிறந்த முயற்சி என்று நாம் நம்பி வருகின்றோம். ஆனால் இந்த 2013ஆம் வருடம் நம்முடைய சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் உருவாக்கப்பட்ட பொழுதே
பல விதிமீறல்கள் நடந்திருக்கின்றன என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். குறிப்பாக ஒரு பகுதியை கோர் ஏரியா என்று இந்த புலிகள் காப்பகத்தில் அறிவிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கே சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்திட்டங்கள் கடைபிடிக்கப்படவில்லை. குறிப்பாக வன உரிமை சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் வனப்பகுதியில் 3 தலைமுறைக்கு மேலே வாழ்ந்து வரக்கூடிய பழங்குடி மக்கள் மற்றும் இதர வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகள் அந்த சட்டப்படி நிலைநாட்டப்பட்ட பிறகுதான் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். கிராம சபைகளுடைய அங்கீகாரம் பெற்றுத்தான் இந்த புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டது என்றே தெரியாது. பல விஷயங்கள் கமுக்கமாக நடத்தப்பட்டிருக்கிறன என்பதுதான் உண்மை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 200 கிலோமீட்டர் ரோடு போயிட்டுருக்குது இந்த வனப்பகுதி. இது நான் சொல்லலை, NTCAவே சொல்கிறாங்க. NH ரோடு போயிட்டுருக்குது, மைசூர் டு கோயம்புத்தூர் அந்த ரோடு போகுது. அதில் சில நடவடிக்கைகள்லாம் கொண்டா இதெல்லாம் NTCAவினுடைய வழிகாட்டுதல் படி நடந்த விஷயங்கள் தான் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதில் கோர்ட்லேயும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோர் ஏரியாவுக்குள்ளே நேஷ்னல் ஹைவே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. NTCAவே இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம்னு சொல்கிறாங்க. கோர் ஏரியாவை நீங்கள் அறிவிப்பதற்கு முன்பாக மனித நடமாட்டம் இல்லாமல், மனித தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய இன்வயலேட் பிளேஸ் தான் வந்து கோர் ஏரியான்னு அறிவிச்சிருக்கணும். ஆனால் ஏற்கனவே ரோடு போகிற இடத்த கோர் ஏரியான்னு அறிவிச்சிட்டு, ஏற்கனவே மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களை சுற்றிலும் கோர் ஏரியாவை அறிவிச்சிட்டு, இந்த மக்கள்லாம் அங்கே வசிக்கிறது கவலைகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது மிகவும் நியாயமற்ற ஒரு செயல். குறிப்பாக அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க NTCAவினுடைய ஆவணங்களில், பழங்குடி மக்கள் அங்கு வசிக்கக்கூடிய கிராமங்கள் இருப்பது வந்து ரொம்ப கவலை அளிப்பதாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த 7 ட்ரைபல் கிராமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய மக்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் அவர்களுடைய வாழ்விடத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு நடைமுறை. அவங்க காலையிலேயே வெளியேற்றுறாங்களான்னு தெரியாது, ஆனால் வெளியேற்றுவதற்கான திட்டம் இருக்கிறது. அது என்ன சொல்கிறாங்க, வாலண்டரி, நீங்களே தானாக முன் வந்து வெளியே போயிருங்க. ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு கேரள கவிஞர் வந்து பாடினதாக ஒரு சொன்னாங்க, நீங்களே தற்கொலை செய்து கொள்ளுங்கள், உங்களை கொல்லும் அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை என்று ஒரு தலைவர்களை பற்றி பாடினதாக ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நீங்களாக போயிருங்க, நாங்களாக உங்களை அனுப்புனாலும் கூட நீங்களாக போனதாக தான் இருக்கணும். ஆக ஒரு குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபா வந்து கொடுப்பாங்க. கோல்டன் ஹேண்ட்ஷேக் அந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டன் ஹேண்ட்ஷேக்னா வேறு, ஆனால் இவங்க சொல்கிறது வந்து எப்படியாவது ஒரு நெருக்கடிகளை கொடுத்து அவர்கள் வெளியேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நடைமுறை படுத்தியிருக்காங்களா, முயற்சி எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் NTCA உங்களை கேட்டிருக்கிறது, உங்களுடைய பதில் என்ன? தமிழக அரசாங்கத்தினுடைய பதில் NTCAவுக்கு என்ன என்பதைத்தான் இந்த நாடும் மக்களும் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். தாளவாடி விவசாயிகள் சங்கத்தை பொறுத்தவரையில் என்றென்றும் பழங்குடி மக்களோடும், வனத்தை ஒட்டியும் வனத்துக்குள்ளும் வாழும் மக்களோடும் அவர்களுடைய உரிமைக்கும் குரல் கொடுக்கும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.